வணக்கம் உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்திருக்கிற இடம் வந்துட்டு இலங்கையில் உள்ள கதிர்காமத்துக்கு வந்திருக்கிறேன். இது வந்துட்டு கொழும்புல இருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஒரு இந்துக்களோட புண்ணிய பூமின்னு சொல்லலாம், பௌத்தர்களோட புண்ணிய பூமின்னு சொல்லலாம். இந்த கதிர்காமம் வந்துட்டு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவில் இருக்கு. இங்க ஒரு ஏழுமலை கோவில் இருக்குது. அதே மாதிரி செல்ல கதிர்காமம் சொல்லி பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது. இந்த கதிர்காம ஏரியாவை வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா சுத்தி காமிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அதை வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கதிர்காமம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால அந்த ஏரியா கம்ப்ளீட்டா நான் சுத்தி காமிக்கிறேன். இங்க என்னெல்லாம் இருக்கு, இதோட பாப்புலேஷன் என்ன, மக்கள் தொகை என்ன, அதெல்லாமே நான் வந்துட்டு சொல்றேன். இப்போ வந்துட்டு நான் கதிர்காமம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த வீடியோ தொடங்குறேன். வாங்க அந்த கதிர்காமம் ஃபுல்லாக சுத்திக்கிட்டு அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் கதிர்காமம் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து நுவரெலியா, கண்டி, கொழும்பு எல்லாத்துக்கும் இங்க இருந்து பஸ் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி எல்லா டயத்துலயும் பஸ் கிடையாதுங்க. ரொம்ப செலக்டிவான நேரத்துல தான் இங்க பஸ் இருக்குது. இந்த கதிர்காம எங்கே இருக்குன்னு சொன்னா கொழும்புல இருந்து 228 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது 142 மைல் தூரத்துல இருக்குது. இது வந்துட்டு மொனா ரகலா டிஸ்ட்ரிக்ட்ல உவா ப்ரொவின்ஸ்ல இந்த கதிர்காமம் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் கடத்தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் கிடையாது. ஆனா கடத்தெருவெல்லாம் ரொம்ப நீட்டா நல்லா அழகா இருக்குது. இங்க எல்லா விதமான பொருட்களும் இங்க கிடைக்குது. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 18,000 மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இங்க கம்மி தான். இங்க மெஜாரிட்டி வந்துட்டு சிங்கிளீஸ் பீப்புள், அதுக்கடுத்து ஸ்ரீலங்கன் தமிழ் இங்க இருக்கிறாங்க. இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா கொழும்புக்கு வந்துட்டு எல்லா நேரத்துலயும் கிடையாது, சில குறிப்பிட்ட டயத்துல மட்டும்தான் இருக்குது. இங்க வந்துட்டு ஸ்கூல் எல்லாம் இருக்குங்க. பிரசிடென்டியல் சென்ட்ரல் காலேஜ் கதிர்காமத்துல இருக்குது. செல்ல கதிர்காமத்துல வந்துட்டு மகா வித்யாலயா இருக்குது. தெதகமுவா ஜூனியர் ஸ்கூல் இருக்குது. கொத்தமிகாமா ஜூனியர் ஸ்கூல் இருக்குது. கதரகாமா பிரைமரி ஸ்கூல் இங்க இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் வந்துட்டு எல்லா விதமான பேன்சி கடைகள், சலூனு, க்ராசரி ஐட்டம்ஸு, ஹார்ட்வேரு, மெடிக்கல்ஸு எல்லாமே இங்க இருக்குது. அதனால கதிர்காமத்துல எல்லா பொருளும் கிடைக்குது. இங்க வந்துட்டு கிளினிக்கும் இருக்குது. அதனால இங்க எல்லாமே கிடைக்குது, எதுவும் இங்க கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இதோட நியர்பை ஏரியா பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள ஏரியா வந்துட்டு கண்டி, நுவரெலியா, கொழும்பு, அனுராதபுரம், ஹெல், ட்ரிங்கோணமலை, பொலனருவா, சாஃப்னா, எல்லா, தங்கல், நிகம்பு, தம்புல்லா, எலா நேஷனல் பார்க்கு, மாத்தரை, மிரிசா, இதெல்லாம் வந்துட்டு இதோட நியர்பை ஏரியாங்க. இங்க வந்தீங்கன்னா நிறைய சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய ஏரியா இருக்குது. எல்லா நேஷனல் பார்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு டைம் இல்லை. கண்டிப்பா 2.0 அடுத்த ஒரு விசிட் ஸ்ரீலங்கா வரும்போது இப்போ எந்த ஏரியாவில் மிஸ் ஆகிருக்கோ அது கம்ப்ளீட்டா அடுத்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு கதிர்காமத்தை வந்துட்டு சுற்றி வர்றேன் பாருங்க. இங்கே பாருங்க, கடத்தெருவில் வெறிச்சோடி தான் கிடக்குது. ஏன்னா இங்கே 18,000 மக்கள் தொகையில் எவ்வளோ இதெல்லாம் பாப்புலேஷன் இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊர்லலாம் ஒரு புண்ணியத்தலம், ஒரு கோவில்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லு க்ரௌடு இருக்கும், நடக்கிற கூட இடம் இருக்காது. அது வந்துட்டு எல்லா நாளுமே, இன்னமும் உற்சவ நாள்னா நம்ம ஊர்லலாம் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். இங்கெல்லாம் அது மாதிரி ஒரு க்ரௌடே இல்லைங்க. ரோட்லாம் பாருங்க, 2 பேர் ஒரு ஆள் தான் நடந்து போகிறாங்க, எப்பாவது ஒரு வண்டி போகுது. ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா, சுற்றி ஒரு மலைகள், நல்ல ஒரு அழகான காடு, நல்ல ஒரு ஆறெல்லாம் இங்கே ஓடுது. மாணிக்க ரிவர்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுது. தண்ணியெல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான தண்ணி, சர்பத்து மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு புகழ்பெற்ற இடங்கள் வந்துட்டு இது மாதிரி கதிர்காம கோவில், ஏழுமலை கோவில், இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நார்மல் ரேட்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே நிறைய இருக்குதுங்க. நீங்கள் நார்மல் ப்ரைஸில் இருந்துட்டு ஹை ப்ரைஸ் வரைக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த இடத்துல நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கேன், டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நல்லா வேர்க்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த திருப்பி பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு டிக்கெட் வாங்கணும். இங்கேருந்து கொழும்பு போகிறேன். நாளைக்கு வந்துட்டு நான் கண்டி போகணும். இங்கே எவ்வளோ ப்ரைஸ் என்னன்னு தெரியலை. இப்போ போய்ட்டு டிக்கெட் வாங்கினா தான் தெரியும். ஆனால் ஏசி பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ கொழும்பு போகிறதுக்கு. இந்த இடத்துல நிற்கிது பாருங்க, பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஓல்வோ பஸ்ஸெல்லாம் நான் இங்கே பார்க்கல. ஓல்வோ பஸ்ஸு, ஏர் பஸ்ஸு, புஷ்பேக் சீட்டெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியலை.
ஆனால் பஸ் வந்துட்டு ஒரு நார்மலாக தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குது என்னென்னு சீட்டெல்லாம் தெரியாது. இப்போ பாருங்கள், ஆனால் பஸ் ஸ்டாண்டில் ஆளுகளே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது இங்கெல்லாம் மக்கள் தொகை. நம்ம ஊரெல்லாம் இருந்தால் அந்த நேரம் ஒரே ஆரன் சவுண்டும் ஆளு கூட்டமும் ஜேன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. ஆனால் நல்லா காற்று வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கவும் முடியும். நடக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஏரியா இது. பஸ் ஸ்டாண்டு மாதிரியே தெரியலங்க, அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. நம்ம ஊர்லாம் பார்த்தா நேரம் எத்தனை தள்ளுவண்டி கடைகளாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், அவ்வளோ இதாக இருக்கும். இங்கே உள்ள சில மக்கள்கிட்டையும் பேசினேன். அவங்க சொன்னாங்க, கதிர்காமம் கோவிலில் திருவிழா நடந்தால் கூட்டம் நிறையா இருக்கும், இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி நார்மலாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த கதிர்காமம் ஃபுல்லாக நான் சுற்றி வரும்போது பெருசாக க்ரௌடே இல்லைங்க. சன நடமாட்டங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் காலையில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, மத்தியானம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைமு அப்படி தான் இருக்குது. வண்டிகளும் நிறைய, போக்குவரத்தும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பிஸியான நகரம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அழகான ஒரு நகரம் அது. நான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறேன், டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு கதிர்காமம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏழுமலைக்கு போனேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி இறங்கி அப்படியே களைச்சி போய் தான் வந்திருக்கேன். இப்போ இந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நான் கொழும்பு போகிறேன். சரி வாங்க, இங்கே டிக்கெட்டு விலை என்ன ஏதுன்னு சொல்லி அதையும் சொல்கிறேன். புக் பண்ணியாச்சு டிக்கெட்டு. நாங்கள் 3 பேர் வந்துட்டு இப்போ கொழும்பு போகிறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 1660 ரூபா. இதில் வந்துட்டு ஏசி இருக்குது. இது ஹைவேல போகிற பஸ்ஸு. இது வந்து 2 பஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராமமாக சுற்றி போகிறது. அது வந்துட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் பிடிக்கும் கொழும்பு போகிறதுக்கு. இது வந்துட்டு போகிற வருஷம் மேக்ஸிமம் கொழும்பு போயிடலாம். அதனால் நான் இதில் தான் புக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஏரியாவெலாம் நான் சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நாளைக்கு கொழும்பு போயிட்டு கொழும்புல இருந்துட்டு கண்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் காலைல என்ன பிளான் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு கொழும்புல சந்திப்போம். பஸ்ஸுலேயும் கூட்டம் இல்லை, கம்மியான பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சீட்டு எம்டியாக தான் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு பஸ்ஸு உள்ளே வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் 3 பேர் தான் இப்போ அந்த வண்டியில் இருப்போம்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ கிளம்பிருச்சு. போகும்போது இடையிலலாம் பஸ்ஸில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டாப் பண்ணி வர்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம். இங்கேருந்து இப்போ கொழும்பு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். கொழும்பு போகிற வழியில் உள்ள ஏரியாவனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வந்துட்டு எத்தனையோ ஏரியாவுக்கு போனாலும் நம்ம ஒவ்வொரு ஏரியாவை எதுக்கு சுற்றி காமிக்கிறேன்னா, அந்த நாட்டோட கல்ச்சர் என்ன, அந்த ஊரில் உள்ள மக்கள் என்ன, எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட உணவு முறைகள் என்ன, அங்கே உள்ள வீடு, அங்கே உள்ள பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய வியூவர்ஸுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு ஏரியா போனாலுமே எதையுமே மிஸ் பண்ணாமல் நான் எல்லாமே வீடியோ பண்ணுறது. இப்போது நான் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு தூங்க முடியும். நான் தூங்குறது விரும்பலை. ஏன்னு சொன்னால் ஒரு சேனல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏரியா பார்த்துக்கிட்டு போகும்போது நமக்கு அந்த ஏரியாவும் எப்படி இருக்குன்னு தெரியும். என்னோடய வியூவர்ஸுக்கும் அந்த ஏரியாவை சுற்றி காமிச்ச மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ இடத்துக்கு போனாலும் சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்ச காமிச்சிக்கிட்டே பேசிட்டு ஏதாவது கொஞ்சம் காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளோரர் தான். எல்லா ஏரியாவும் நான் கம்ப்ளீட்டாக நான் சுற்றி காமிக்கிறது தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க அப்படியே இந்த ஏரியா பார்த்துக்கிட்டே நம்ம கொழும்பு போவோம். இப்போ
கதிர்காமத்திலேருந்து கிட்டத்தட்ட கொழும்பு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஹைவேயில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் தூரத்தில் கொழும்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவோம். ஹைவேயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரோடு. ஆனால் இங்கே நல்லா நான் கொழும்புல இருந்து மொத்த ஸ்ரீலங்காவும் நான் சுற்றி இருக்கிறேன். பார்த்த வரைக்கும் ரோடெல்லாம் நல்ல ஹைவேலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் ரோடு என்ன ஒன்று, பஸ் வசதி மட்டும் கம்மி. இங்கே பாருங்கள் ரோட்லலாம் வண்டியே காணும். இங்கே நம்ம ஊராக இருந்தால் இதுலலாம் எவ்வளோ வண்டி போய்கிட்டே இருக்கும். அதனால் டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். அங்கே நல்லா ஒரு என்ஜாய் பண்ண முடியும் ட்ராவலு. நம்ம டூ வீலரில் போனாலும் ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ரோட்டில் வண்டியே இல்லைல்ல, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு பயணமாகவும் எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயா போனாலுமே எல்லா ஏரியாவும் சுற்றி காமிக்கிறது, அது மாதிரி இந்த ஏரியாவும் நான் சுற்றி காமிச்சிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பர்கள்ட்ட சொல்லி நம்ம வீடியோவை வந்துட்டு பார்க்க சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவில் தான் நம்ம மென்மேலும் நிறைய வீடியோ கொடுக்க முடியும், நிறைய ஹிஸ்டரி, நிறைய ஏரியா எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நம்ம நாளைக்கு கண்டியில் சந்திப்போம்.